ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருக்கேன். வானல் வந்துட்டு நல்லா சூடாகிட்டுருக்கு. வானல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிட்டாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி வந்துட்டு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இவங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இவங்க எல்லோரும் ஒன்றோட ஒன்று வதக்கலாம். இவங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இவங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதான் நல்லா கட்டியாக இருக்குது. இவங்களையும் இவங்க கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இவங்களெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு மசாலாலாம் வந்து வதங்கட்டும். இப்போ வந்து மெயினான வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பலாக்கொட்டை வந்துட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சமான பலாக்கொட்டை தான். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் வேவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா கூட நம்ம பலாக்கொட்டைலாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து வேக வைக்கும் போது பலாக்கொட்டையில் சால்ட்டு சேர்க்கலை, அதனால தான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம சேர்த்த மசாலாலாம் வந்துட்டு பச்சை வாசனை போயிட்டு பலாக்கொட்டையில் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி நல்லா முழுமையாக வந்துட்டு ஆற வச்சிடலாம். ஏன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு கிண்ணம். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனு தான் எடுத்திருக்கேன், இதால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டை வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி வடை அளவுக்கு நம்ம வந்துட்டு கையில் வந்துட்டு தட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கிறேன். சமையல் எண்ணெயே தடவிக்கலாம், நெய் இருந்தால் நெய் கூட தடவிக்கலாம். இதில் நம்ம பலாக்கொட்டையை வந்துட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கலாம். அடை மாதிரி தட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
கடைசியாக குட்டி உண்டா வந்திருக்கு க்யூட்டாக. நம்ம செஞ்சதெல்லாம் இந்த மாதிரி தட்டி வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு இது வந்துட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை கூட டிப் பண்ணி செய்யலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாக வெஜ்ஜாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு முட்டை சேர்க்காமல் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி பண்ணுறேன். முட்டை கூட சேர்த்து செய்யலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பிரெட் கிராம்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி நம்ம கையால் வச்சு இது பண்ணிக்கலாம். நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் வந்துட்டு நம்ம கையிலையும் வந்துட்டு ஒட்டாது. அப்படியே இவங்களை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சுட்டு தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா சூடாகட்டும். தவாவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இதை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இவங்களை அப்படியே பொன்னிறமாக வந்துட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக நம்ம வந்துட்டு பொரிச்சா போதும். இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கத்தெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பலாக்கொட்டை கட்லெட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு பலாக்கொட்டை வச்சு இந்த மாதிரி கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.